தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உரிய அனுமதி பெறவில்லை என காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். இந்த 3 வருடத்தில் மட்டும் ஒரு 50% அளவுக்கு மொத்தமாக இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியிருப்பது என்பது மக்களை மிக மிக ஒரு பாதிப்படைகின்ற வகையிலும் ஒரு விலைவாசி உயர்கின்ற சூழ்நிலையும் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு முழுமையாக அவர்கள் ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய் விடுகின்ற ஒரு தன்மை தான் ஏற்படும். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், மின்சார உயரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்தை என்னன்னு சொன்னா உடனே மின்சார கட்டணத்தை ஏற்றுதான். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினார். தமிழகத்தில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் மின்கட்டண உயர்வால் வேறு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார். இதேபோல் புதுக்கோட்டை திலகர் திடலில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு திமுக அரசை விமர்சித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினார். 2 லட்சம் ஃப்ரீ கரண்ட்டுக்கு இன்னைக்கு மீட்டர் பொறுத்திருக்கிறாங்க இருக்கக்கூடிய விவசாயிக்கு தெரியும். நான் அன்போடு சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மின் கட்டண உயர்வை கண்டித்து நாமக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. நியாய விலை கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவை முறையாக வழங்கப்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம்.